ஏய், இன்னைக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். உனக்கு எவ்வளோ வேணும்? நீ தான் இன்னைக்கு சப்பாத்தி பண்றியா? விளங்கிடும். எனக்கு ஒன்று போதும். கொஞ்சம் இரு. என்ன? பன்னீர் பட்டர் மசாலா பண்ணது யாரு? அம்மா தான் பண்ணாங்க. அம்மாவா? அப்ப எனக்கு 4 சப்பாத்தி பண்ணிட்டு வா. ஐ 100 ரூபாய். இங்க பாரு, எனக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. 100 ரூபாயா? எனக்கு பாரு, உனக்கு பாரு 50-50 போட்டுக்கலாம் ப்ளீஸ். 50-50 உனக்கு கொடுப்பாங்க, எல்லாம் எனக்கு தான். நான் உன் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டாவது பே. ஐ 1000 ரூபாய். பப்புட்டி, எனக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி 50-50 போட்டுக்கலாமா? 50-50 வேணும் உனக்கு? அவளுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு. அவளுக்கு பாதி கொடுத்துருக்கலாமோ? இங்க பாத்தியா 1000 ரூபாய். அக்கா, என்னக்கா தேடிட்டு இருக்கீங்க? என் காசு கீழே போட்டேன், அதான் தேடிட்டு இருக்கேன். அக்கா, உங்க காசு என்கிட்ட தான் இருக்குது. நாங்க 100 ரூபாய், மீதி காசு அதான் அவகிட்ட இருக்குது. என் காசு 100 ரூபா மட்டும் தான் காணாம போச்சு. ரொம்ப நன்றி. பச்சா போச்சா? 100 ரூபாயும் போச்சா? ஏய் சிருஷ்டி, இங்க வா. என்னக்கா? சொல்லுக்கா. சிருஷ்டி, அடுப்புல பால் வச்சிருக்கேன். நான் மளிகை கடைக்கு போயிட்டு காஃபி தூள் வாங்கிட்டு வந்துடுறேன். பால் கொதிச்சு வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துச்சு நான் கொதிச்சிருவேன். நீ போக்கா, அது எப்படி வெளியே வருதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் சிருஷ்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானக்கா சொன்ன பால் கொதிச்சு வெளியே வந்துடக்கூடாதுன்னு. அதான் உள்ள வச்சு பூட்டிட்டேன். இப்ப எப்படி வெளியே வரும்? அதையும் மீறி வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்குதான் இந்த குச்சி வச்சிருக்கேன். போட்டு ஒரே அடி, அப்படியே உள்ள ஓடிடும். என்ன? ஐயோ அம்மா, அக்கா என்ன அடிக்குவா? அம்மா, ஸ்கூல்ல இருந்து போன் வந்திருக்குது, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. ஹலோ, ராங் நம்பர் வைங்க. வேற யாருக்கோ கால் பண்றதுக்கு பேரோ உனக்கு கால் பண்ணிட்டாங்க. போ. ஹலோ மேடம், கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு என் மொபைலோட பாஸ்வேர்டு தெரியுமா? உன் மொபைலோட பாஸ்வேர்டு எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் என் போனோட பாஸ்வேர்டு மறந்துட்டேன். உன் போன் பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது உன் போனு. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. நான் எப்படி ஞாபகப்படுத்தி பாக்குறது? ஏன்னா அது உன் போனு, நீ தான் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும் அது என் போனுன்ட்டு? நீ என்ன லூசா? நீ தானே சொன்னது உன் போனுன்ட்டு. என்னாச்சு? போன் பாஸ்வேர்டு கேக்குறா, சொல்ல வேண்டியதானே? அது அவளோட போனு. அப்போ உங்க போன் எங்க? அது என் பேக்ல இருக்கு. அப்ப அதோட பாஸ்வேர்டு என்ன? அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொன்னோம்? நீ அதை என்கிட்ட சொல்ல வேண்டாம், அவகிட்ட சொல்லு. அவகிட்ட நான் எதுக்கு சொன்னோம்? அரே, நான் மறந்துட்டேன் பாஸ்வேர்டு. நோட் பண்ணிக்கோங்க. 000. ஓபன் ஆயிடுச்சு. Thank you. இந்த முதல்ல சொல்ல வேண்டியதானே? நம்ம போன் பாஸ்வேர்ட் சொன்னதுக்கு எப்படி அவங்க போன் ஓபன் ஆச்சு? சிருஷ்டி, எனக்கு ஒரு ப்ளூடூத் ஒன்று வாங்கணும். சிருஷ்டி, ப்ளூடூத் தானே? என் ஃப்ரெண்டு கடை ஒன்று இருக்கு. இன்னைக்கு நீ என்னோட பவரை பார்க்க போறவா? அக்கா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல ப்ளூடூத் எடுத்து கொடுங்க. 1000 rupees வருங்க.
என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்கு. இரு நான் பாத்துக்கிறேன். ஏங்க 300 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் எங்க இருக்கு, 300 ரூபாய் எங்க இருக்கு? 300 ரூபாய்க்குலாம் வராது. ஏங்க அதெல்லாம் வருங்க 300 ரூபாய்க்கு. இந்த கடை ஓனர் நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம சொன்னோன்னா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. இருங்க இப்போ நான் என்னோட பவரை காட்டுறேன். உன் ஃபோனை கத்து கொடு. ஹலோ வசினி. சொல்லு. உன் கடைக்கு வந்திருந்தேன் ப்ளூடூத் வாங்குறதுக்கு. இங்க பார்த்தா இது ஒரு புது பொண்ணு இருக்கு. விலை வர அதிகமா சொல்றா. கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்ல சொல்லு. அப்புறம் என்னை பத்தி கொஞ்சம் நல்லா எடுத்து சொல்லு. சரி அவட்ட போன கொடு. ஹலோ. முதல்ல யார் உன்னை தரவட்டு உள்ளோட சொன்னது? ஃப்ரெண்டுன்னு சொன்னா எல்லாத்தையும் கடைக்குள்ள விட்டுருவியா? நான் 1000 ரூபான்னு சொன்னாலே அவ 200 ரூபாய்க்கு கேட்பா. முதல்ல அவளை கடையை விட்டு துரத்துறியா இல்ல நான் வந்து உன்னை துரத்துட்டுமா? போன விட்டு கொடு. சிருஷ்டி உன்னை பத்தி நல்லா எடுத்து சொல்லிட்டேன். அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போ சரியா? அக்கா என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு காமெடி சொன்னாக்கா, உனக்காவது புரியுதான்னு பாரு. சொல்லு. ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். ஒருத்த பேரு 10 மணி, இன்னொருத்தன் பேரு 8 மணி. ஒரு நாள் 8 மணியை பாக்குறதுக்காக 10 மணி 8 மணிக்கு கிளம்பி போனான். ஆனா 10 மணியாயும் 8 மணிய 10 மணியால பார்க்க முடியல. ஏன்னா 8 மணி தான் 10 மணியை பாக்குறதுக்கு 8 மணிக்கு கிளம்பி போயிட்டானே. இப்போ 10 மணியாயும் 8 மணியாலையும் 10 மணியை பார்க்க முடியல. பாருக்கா, இப்போ 8 மணியை பார்க்க போன 10 மணியும் பாவம், 10 மணியை பார்க்க போன 8 மணியும் பாவம். சரி இப்போ 8 மணி ஆச்சு, ஸ்கூலுக்கு போனவா. எனக்கு 10 மணிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டெஸ்ட் இருக்கு. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? பார்த்து வர தெரியாதா உனக்கு? கண்ணு தெரியுமா தெரியாதா? மேல வந்து இடிச்சுக்கிட்டு. நீ இடிச்சதே தப்பு. நீ ஏன் ராங் சைட்ல வந்திருக்க? நீ இருக்கிற சைஸ்க்கு என்னையே அடிக்க வரியா? இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில மூஞ்செல்லாம் என்ன ஆகுது பார்.